தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று காலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசுகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் முதலமைச்சர் இன்று சந்தித்து பேசவிருக்கிறார். எது குறித்த அவர்களுடைய இந்த சந்திப்பானது இருக்கும், அதோடைய முக்கிய அம்சம் என்ன? கூடுதல் விவரங்களை சொல்லலாம். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவருடைய இல்லத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காலை 11 மணி அளவில் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் இங்கு மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் முதலமைச்சர் வருகை தருகிறார் என்றால் அதற்கான பாதுகாப்பு பணியில் தற்பொழுது காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் விஜயகாந்த் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அந்த சாலையில் எந்த ஒரு வாகன நெரிசலும் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் தற்பொழுதே பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சரியாக 11 மணி அளவில் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. இது தேமுதிக தலைவர் உடல்நிலை குறைவு காரணமாக அமெரிக்கா சென்று சிகிச்சை முடித்து வந்த பின்னர் பல அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை நிமித்தமாக அவருடைய இல்லத்தில் வைத்து சந்தித்தார்கள். இந்த சூழலில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடனான கூட்டணி உடன்பாடு தேமுதிகவுடன் ஏற்பட்ட போதே அடையாறில் இருக்கக்கூடிய கிரவுன் பிளாசா ஹோட்டலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்தார். அப்பொழுதே அவர்கள் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்திருந்தார்கள். இந்த சூழலில் தற்பொழுது மரியாதை நிமித்தமான சந்திப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தமிழக முதலமைச்சர் அவருடைய இல்லத்தில் சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பில் மிக முக்கியமாக கூட்டணி தொடர்பான பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுது வரை அதிமுகவில் எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு என்பது தொடர்பான அறிவிப்பு தற்பொழுது வரை வெளியிடப்படாமல் இருக்கிறது. திமுக சார்பில் 40 தொகுதிகளும் எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு என்பதற்கான அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது வரை அதிமுக அறிவிக்காமல் இருப்பது கட்சிகளுக்கிடையே தொகுதிகளை பிரிப்பதில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாகவும் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன. தேமுதிகவிற்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 தொகுதிகள், குறிப்பாக கள்ளக்குறிச்சி, விருதுநகர், திருச்சி மற்றும் வடசென்னை ஆகிய தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் கள்ளக்குறிச்சி தொகுதி பாமகவும் கேட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் திமுக தரப்பில் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பான வேட்பாளர் பட்டியல் இல்லை என்றாலும் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுகிறது என்பதற்கான பட்டியல் வந்திருக்கிறது. எனவே சில வியூகங்களை அமைத்து தொகுதிகளை மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் சில விஷயங்கள் இரு கட்சி தலைவர்களுக்கிடையே கருத்து பரிமாற்றங்கள் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சராயு.